ஹாய் கைஸ் வெல்கம் டு தமிழ் சைபர் செக்யூரிட்டி. இன்னைக்கு நம்ம எந்த டாபிக்னா ட்ரையாக்மி பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து இப்போது ட்ரையாக்மி வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வல்னரபிள் வெப்சைட் மாதிரி. அதாவது எப்படின்னா அதில் பக்கு இதெல்லாம் இருக்கும். நீங்கள் வந்து அதில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அவங்க மிஷின்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. நிறைய டாஸ்க்லாம் இருக்கும். அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டா பவுண்டீஸ் இல்லைனா அவார்ட்ஸ் இல்லைனா சர்டிஃபிகேட்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதோட மெயின் வந்து யூஎஸ்ஏ இது பிரான்ச்சு ட்ரையாக்மி ஆக்ட் த பாக்ஸ் அதெல்லாம் இருக்குது. நம்ம கூட பார்த்திங்கன்னா இப்போ வெப்குட் போட்டுருக்கோம். அது வந்து வல்னரபிலிட்டி கண்டுபிடிக்கிற சைட். இது வந்து பார்த்திங்கன்னா இவங்களே ட்ரைனிங் மாதிரி சொல்லித்தராங்க. இப்போ எப்படி நம்ம ஒரு அகாடமியில் போய் நம்ம ட்ரைனிங் காசு கட்டிட்டு படிக்கிற மாதிரி, அதே மாதிரி இங்கே ஃப்ரீயாகவும் இருக்குது, சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாக சப்ஸ்கிரைபுக்கும் ஃப்ரீக்கு என்ன வித்தியாசம்னா, இவங்க வந்து எப்படி எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுனா, இவங்களே விர்ச்சுவல் மிஷின் தராங்க. ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஃப்ரீக்கு வந்து கிடையாது, நம்ம தான் யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து விபிஎன் கொடுப்பாங்க. அந்த விபிஎன் போட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். அது வந்து நம்ம விர்ச்சுவல் மிஷின் இருக்குது. நம்ம காலையில் போயிட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு சொல்லலாம். இது ஏன் இப்போ நம்ம சொல்கிறோன்னா, இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள் எதனா ஒரு கம்பெனி போனாலே நம்ம சர்டிஃபிகேட் தேவை மெயினாக. அது வந்து எல்லாருக்கும் இப்போது இதுவாகிடுச்சு. எல்லோரும் படிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களும் போகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் போகிறாங்க. நீங்களும் ஹேக்கிங் தெரியும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஹேக்கிங் தெரியும். ஆனால் அவங்க வந்து கேட்குறது என்னென்னா, இப்போ 2 பேரில் யார் எடுத்துப்பாங்கன்னா, உங்கள் கையில் சர்டிஃபிகேட் இருந்தால் உங்களை ஃபஸ்ட்டு எடுப்பாங்க. ஏன்னா சர்டிஃபிகேட் வந்து இப்போ ரொம்ப பாப்புலர். எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுனா, தேவைகள் அதிகமாகிடுச்சு. ஏன்னா இப்போ எல்லோரும் சைபர் செக்யூரிட்டியில் வராங்க. அதுவும் இல்லாமல் சைபர் பற்றி க்ரைம்ஸ் எல்லோரும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஃபாரன்சிஸ்ஸு நிறைய இப்போ கற்றுன்னு இருக்காங்க. அதுக்கு வந்து இப்போ எல்லாருக்கும் கற்றுக்கணும். அவங்களுக்கும் ஒரு லெவல் இருக்கும். நீங்கள் இப்போ இந்த சர்டிஃபிகேட் முடித்தா உங்களுக்கு இன்னும் ஹை ஜாப் கிடைக்கும், இதெல்லாம் கிடைக்கும். அது வந்து இப்போ வந்து சர்டிஃபிகேட் நீங்கள் படிக்கணும்னா நீங்கள் காசு கட்டி படிக்கலாம், ஃப்ரீயாக படிக்கலாம், இல்லை அகாடமியில் போய் படிக்கலாம். ஆனால் நீங்கள் காசு கட்டி படிக்கிறதா இருந்தால் இந்த நிறைய கம்போ ஐடிஏ அந்த மாதிரி அஃபென்சிவ் செக்யூரிட்டிஸ், அதுமேட்டு போஸ்ட்ஃபிகர், அதுமேட்டு இது மாதிரி ட்ரையாக்மி இது மாதிரிலாம் இருக்குது. இவங்களே தராங்க. நீங்கள் இதில் எதனா ஒரு டாஸ்க்கை மிஷினை கம்ப்ளீட் பண்ணி இது மாதிரி உங்கள் பேர் போட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட் வரும். இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் தான். அதுவும் இல்லாமல் இவங்க கேட்குற கொஷின்ஸ்க்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம ஏன் இது பண்ணுறோன்னா, இப்போ வந்து சைபர் செக்யூரிட்டியில் கோர்ஸ் பற்றி நம்ம எதுவும் போடல. அதுவும் இல்லாமல் நம்ம எப்படி ஹேக்கிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்க தான் பார்த்தோம். இப்போ வந்து ஒரு சர்டிஃபிகேட் ஒர்த்தான கோர்ஸ் வந்து இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிறிஸ்மஸ்க்கு ஃப்ரீயாக தராங்க. ட்ரையாக்மி. நான் அவனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கூகுள்லேயோ ஃபயர்ஃபாக்ஸ்லேயோ எதில் வேணா ஒரு ப்ரௌசரில் போயிட்டு triacme.com கிறிஸ்மஸ் போடுங்க. அது /கிறிஸ்மஸ் இல்லை triacme.com கிறிஸ்மஸ் போடுங்க. ஒரு லிங்க் வரும். ஃபஸ்ட்டு லிங்க் அதை கிளிக் பண்ணால் இது மாதிரி வரும். இது மாதிரி வந்தோடனே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு அக்கௌண்ட் நீங்கள் இன்னும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜாயின் த ஃப்ரீ ரெடி ஃபார் December 1 அப்படி இருக்குது. இதை வந்து பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இதில் வந்து நிறைய கிஃப்ட் கொடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் இந்த சாண்டா கிளாஸ் அந்த தொப்பி கொடுப்பாங்க, சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஃபியூச்சரிங் அதாவது பெரிய பெரிய ஜேர்னலிஸ்ட்லாம், அதாவது சைபர் செக்யூரிட்டி மாஸ்டர் ஆகுறவங்களாம் கூப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் முக்கால்வாசி பேர் கூப்பிட்ருக்காங்க. ஜான் ஹாமண்ட். அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைபர் வென்டோ, அதாவது அந்த டிசிஎம் செக்யூரிட்டி அவங்கெல்லாம் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டேவிட் பாம்பிள், அதுமேட்டு வந்து நெட்வொர்க் ஜாக், அதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இவங்களும் வந்து சைபர் செக்யூரிட்டி மாஸ்டர் பண்ணின்னு இருக்காங்க. அவங்களாம் வந்து இதை வந்து சொல்கிறாங்க எப்படி எப்படிலாம் நடக்குதுன்னு. இவங்க வந்து டுட்டோரியலாக போடுவாங்க. யூடியூப் சேனல்லாம் நீங்கள் போய் பாருங்கள். இப்போ வந்து இதை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, இது கிளிக் கொடுத்துட்டு இங்கே ஒரு ஸ்மால் இது மாதிரி வரும். இங்கே வந்து இது கொடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் இங்கே ஒரு ரூம் மாதிரி வரும். இந்த ரூமை கிளிக் பண்ணால் இது வந்துடும்.
இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் 25 டேஸ் ஸ்டார்ட் ஆகும். நீங்க வந்து சர்டிஃபிகேட்டு இது மாரிலாம் இருக்கு. அவார்ட்ஸ்லாம் இருக்கு. நீங்க இது போய் பண்ணிக்கலாம். சர்டிஃபிகேட் வேணா அங்க போய் சர்டிஃபிகேட் கிளிக் பண்ணி இது பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்தேன். இப்ப தான் இன்னைக்கு தான் வந்து நான் பார்த்தேன். இது வந்து YouTubeல அவங்க சொல்றாங்க. அத பார்த்து பண்ணிக்கோங்க. அப்படி தெரியலன்னா நான் வந்து தமிழ்ல ஃபுல்லா சொல்றேன். அ தமிழ்ல பார்த்துக்கோங்க. இன்டர்செக்ஷன் பார்த்தீங்கன்னா, இது ஒரு டாஸ்க் மாரி தான். இன்டர்செக்ஷன் பார்த்தீங்கன்னா, வெல்கம் டூ அட்வான்ட் ஃபார் சைபர் 2021 ப்ரைஸ், சர்டிஃபிகேட் இது மாரி ஈவெண்ட்ஸ்லாம் நடத்துவாங்க. நீங்க வந்து கலந்துக்கலாம். அப்படி இல்ல நீங்க பேசிக்ஸ் மிஷினே முடிச்சு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, டூல்ஸ் இன்க்ளூடிங் என்னென்ன இருக்கு வெப் எக்ஸ்ப்ளோரேஷன், நெட்வொர்க்கிங் எக்ஸ்ப்ளோரேஷன், ஒசின்டா, கிளவுட் ஹேக்கிங், டிஃபென்சிவ், ப்ளூ டீ டீமிங் அதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ப்ளூ டீமிங் அதெல்லாம் வந்து அவங்க தனி கோர்ஸ் அதெல்லாம் காசு கட்டி படிக்கணும். இதில வந்து அவங்களே ஃப்ரீயா அந்த டூல்ஸ்லாம் தராங்க. வெரி ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். ஆ இது வந்து டோட்டல் பிரைஸ் வேல்யூ இதெல்லாம் இருக்கு. நீங்க பிரைஸ் கட்டி படிக்கலாம். ஃப்ரீயாவும் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான் வந்து இப்ப வந்து ஃப்ரீயா பண்றதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் வாங்கல. நான் ஃப்ரீயாவே எது மிஷின்ஸ்லாம் முடிக்கலாம்னு நான் சொல்றேன். இங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கம்பெனிலாம் வந்து அ இது இது பண்றாங்க. அப்ரோச் பண்றாங்க. இப்போ வந்து நான் இதெல்லாம் ஓகே பார்த்துட்டு சொல்லிட்டு நான் கரெக்ட் ஆன்சர் குடுத்துட்டேன். நெக்ஸ்ட் அவங்களோட சோசியல் மீடியால ஃபாலோ பண்ண சொன்னாங்க. LinkedIn, Discord, Twitter அந்த இது மாரிலாம் நான் ஃபாலோ பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ தான் பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் ட்ராக் மீ பிசினஸ் கிறிஸ்மஸ்ன்னு இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ சப்போஸ் இந்த இதில நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா, டீ ஷர்ட்ஸ் இந்த மாரிலாம் கிடைக்கும். ஆ Advance to Cyber is a perfect event for introducing the upskilling many different teams within your company in cyber through fun 25 days event. With the Try Acme Manager dashboard business teams, your company can tackle the daily challenges together where you can monitor the programs and give them premium learning experience. Christmas அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க swag. Want to rape swag from your favorite cyber security training platform? You want special edition Christmas advent for cyber t-shirts buy from அதாவது இந்த டிஷர்ட் உங்களுக்கு வேணும்னா இதுல இருந்து இங்க போய் அந்த ஸ்டோர் மாரி இருக்கும். அந்த ஸ்டோர்ல நீங்க போய் வாங்கிக்கலாம் காசு குடுத்து. ட்ரையாக் மீ இந்த மாரிலாம் இருக்கு. நீங்க காசு குடுத்து வாங்கிக்கலாம். அங்க பார்த்தீங்கன்னா, அ எதுல வாங்கலாம்னா ரூபே, பேபால், ஜிபே, டிஸ்கார்ட், ஆ என்னது ஆப்பிள் பே இது மாரிலாம் இருக்கு. மாஸ்டர் கார்ட்ல கூட அக்செப்ட் இருக்கு. நீங்க போய் வாங்கிக்கலாம். ஆ நெக்ஸ்ட் வந்து இந்த டீ ஷர்ட்ஸ் இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா, ஓகே நான் எனக்கு வேணாம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் ஓகே குடுக்குறேன். இது வந்து சம் டிஸ்கவுண்ட் கோடு குடுத்துருக்காங்க. இந்த கோடு பார்த்தா கொஞ்சம் டிஸ்கவுண்ட் ஆகும். 20% அப்படின்ட்டு. எக்ஸாம்பிள் இது வந்து ம் யூரோப்ல $20 யூரோப்ல $20 நீங்க வந்து இந்த கோடு போட்டு நீங்க மாத்திக்கலாம். சும்மா லைட்டா கிளிக் பண்ணி பார்த்தா கிளிக் பண்ணா அங்க அந்த டீ ஷர்ட்ஸ் வருது. ஆ இந்த சைஸ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஆட் டூ கார்ட் இது வந்து என்ன பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து டாக்ஸ் இன்க்ளூடட் இதெல்லாம் வருது. பை நோ ஆட் டூ கார்ட் இதெல்லாம் இருக்கு. பார்த்து ஒன்னொன்னா நீங்க வந்து இந்த ப்ராடக்ட்ட டைப் பண்ணி பாருங்க. இது வந்து உங்க இஷ்டம் தான். ஓகே நான் இது கம்ப்ளீட்டட் குடுக்குறேன். நான் இது பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டட் குடுத்தோனே இங்க மேல இது மாரி தான் வரும். ட்ரையாக் மீல. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஷார்ட் டியூட்டோரியல் ரூல்ஸ். இங்க வந்து இந்த ரூல்ஸ்லாம் குடுக்குறாங்க. டு ஆக்சஸ் டார்கெட் மிஷின்ஸ் யூ டெப்ளாய் த ட்ரையாக் மீ வில் பி நீட் டு எய்தர் யூஸ் ஓப்பன் ஓன் VPN client or deploy your own web-based attack box. You can do this by clicking by the blue Start Attack Box button on top of this page. We highly recommend you to complete tutorial Zoom to learn about getting connection. Using the web-based attacker box, you can complete all of the execute through. Sorry, if you are regular users, you can deploy the attack box for free 1 day, 1 hour a day. If you subscribe, you can deploy for a unlimited amount of time. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இத வந்து வெப் பேஸ்ட் அட்டாக் பாக்ஸ வந்து நீங்க வந்து 1 மணி நேரத்துல தான் யூஸ் பண்ண முடியும். நீங்க வந்து சப்ஸ்கிரைப் வச்சிருந்தீங்கன்னா, எப்போ வேணா நீங்க வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரூல்ஸ பிரேக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ட்ராக் மீ அண்ட் ஓப்பன் VPN சர்வர் ஃபார் ஆஃப் லிமிட்டிங் டு ப்ரொவைடிங் ஸ்கேனிங் எக்ஸ்பெ இத வந்து நீங்க ஸ்கேன் பண்ணக்கூடாது. அதாவது எப்படி சொல்றதுன்னா,
இதிலயே வந்து நீங்க எதுவும் பண்ணக்கூடாது. தப்பான வேலை அப்படின்னு சொல்றாங்க. யூஸ் அதர் அன்ஆத்தரைசேஷன் மெஷின்ஸ். தேர் ஹேவ் பீன் டிப்ளாயிங் இன் த ரூம். தேர் ஹேவ் ஆக்சஸ் டு யூஸ் ஆர் நாட் டு டார்கெட் அட்டாக் த யூசர்ஸ். அதாவது இத வந்து அட்டாக்கரா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூசர்ஸ் ஷுட் ஒன்லி என்டர் த ஈவென்ட் ஒன்ஸ் யூசிங் ஒன் அக்கவுண்ட். அதாவது இந்த அக்கவுண்ட் இந்த யூசர்ஸ் வந்து இந்த ஒரே அக்கவுண்ட் தான் யூஸ் பண்ணணும். வேற அக்கவுண்ட்ட யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆன்சர் டு த கொஸ்டின்ஸ் ஆர் நாட் ஏபிள் டு ஷேர் அன்லெஸ் ஷோஸ் ஆர் வீடியோஸ் ஸ்ட்ரீம். அதாவது நீங்க வந்து இந்த எக்ஸாம்பிள் எப்படி சொல்றதுன்னா, இந்த ஆன்சர்லாம் நீங்க வந்து ஷேர் பண்ணக்கூடாது மத்தவங்கள. இது வீடியோவாவும், ஸ்ட்ரீமிங்காவும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகே கம்ப்ளீட். நெக்ஸ்ட் வந்து நம்ம வேற என்ன பார்க்கலாம்? ஸ்டோரீஸ் பார்க்கலாம். ஸ்டோரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி தான் இருக்கும். தி எக்ஸ்க்ளூட் அட்வான்ஸ் ஃபார் சைபர் ஃபார் ஃபன் ஸ்டோரி தெரிவ் திஸ் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போட்டிருக்காங்க. எப்படி எப்படிலாம் சைபர் அந்த இதெல்லாம் பண்ணியிருக்கான்னு பாட்டுறாங்க. அந்த ஒரு இது மாதிரி இருக்குது, பார்த்துக்கோங்க. இது ரொம்ப வளவலன்னு சொல்ல விரும்பலை எனக்கு. ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு வச்சு பாருங்கள். நான் இதை ஓகேன்னு கொடுத்துட்றேன். இது வந்து அந்த கம்ப்ளீட் எப்படி எப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்னு அவ்வளோதான் இது. நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து இது காட்டுறேன். இப்போ தான் நம்ம வந்திருக்கோம் ஸ்டோரிஸ்குள்ளே. லேர்னிங் ஆப்ஜெக்ட். வாட் இஸ் ஐடிஓ? ஸ்டாண்டர்ட் ஃபார் insecure direct object reference. Type of access control vulnerability. Access control vulnerability is when an attacker can gain access to the information or actions not intended from them. IDO or vulnerability can over when your server received user supplement input to retrieve object file data document. Too much trust has been placed on the input data on the web applications does not validate whether the user should in fact have access to requirement object. இது வந்து எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வல்னபிலிட்டினாலே வந்து அது ஆபத்தானதுன்னு அர்த்தம். அதிலே வந்து ஐடிஓர்னா ஸ்டாண்டர்ட் ஃபார் இன்செக்யூர் டைரக்ட் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் எப்படி சொல்றதுன்னா, உங்களுக்கு வந்து ஒரு வல்னபிலிட்டி நேம் தெரியும். அதாவது கிராஸ் கை ஸ்கிரிப்டிங் வல்னபிலிட்டி, எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் வல்னபிலிட்டி, அது மாரி வந்து ஒரு வல்னபிலிட்டி இருக்கு. அதே மாரி தான் ஐடிஆர் ஒரு வல்னபிலிட்டின்னு சொல்றாங்க. ஹவ் டு ஐ ஃபைண்ட் தி எக்ஸ்ப்ளாய்ட் ஐடிஆர் வல்னபிலிட்டி? A previously method IDR vulnerability released on changing user supplied data. The user supplied data can mainly to found the following three places. Query component data passing URL will make a required website text for instance for following screenshot of URL. ஓகே கைஸ், இப்போ வந்து நான் எப்படி சொல்கிறதுனா, இது வந்து எப்படின்னா, இது வந்து சப்ளைட் டேட்டா. இது வந்து சப்ளைட் டேட்டா தான். அதாவது எப்படி ஏன்னா ஃபைல்ஸு டேட்டாஸு டாக்குமெண்ட் ஷேர் பண்ணும்போது தான் இது வந்து அஃபெக்ட் ஆகுதுன்றாங்க. நெக்ஸ்ட்டு கொரி கம்பான்டன்ட். கொரினா உண்மையிலே எஸ்கியூஎல் கொரி தான். அதை வந்து எப்படி சொல்கிறதுனா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனில் எப்படிலாம் அட்டாக் பண்ணுவோம், யூசர் நேம் அட்டாக் பண்ணுவோம், பாஸ்வேர்டில் அட்டாக் பண்ணுவோம், எக்ஸாம்பிள் குக்கீஸில் கூட அட்டாக் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் இப்போ யூஆர்எல்ல கூட அட்டாக் பண்ணலாம். அதை வந்து கொரி அதான் சொல்கிறாங்க. டொமைன் நேம், ப்ரோட்டோகால்ஸ், பேஜ் இது மாதிரிலாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இன்புட் டைப் ஹிடன்னு, நேம் யூசர் ஐடி வேல்யூ 1 2 3ன்னாங்க. இன்புட் நேம் ஹிடன், அவங்க பேர் தெரியாது, வேல்யூ 1 2 3 இருக்காங்க. ஐடி வந்து வேல்யூ 1 2 3. இதை வந்து நான் பண்ண குக்கீஸ் ஐடி 9 ஐடிஓ 5 போட்டு அந்த குக்கீஸ் நம்பர் சேஞ்ச் பண்ணினே வந்தால் அவங்களோட வேல்யூஸ் வரும். அதுதான் இது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்சு வாக் த்ரோ கம்ப்ளீட் ஆர்டர்ஸ் அப்படிலாம் போட்டு நிறைய வந்திருக்கு. Sorry guys. The build page show the different toys or the parts they have been made as you can see due to tempering the solved incorrect. இதை வந்து எப்படி சொல்கிறதுனா, இன்கரெக்டாக கரெக்டான அதை கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. இது வந்து இன்டர்னல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஆர்டர்ஸ். அதாவது இது எப்படின்னா, இப்போ ஒரு பொருளை தேவையில்லைன்னா ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுக்குள்ள ஒரு மிஷின் மாதிரி இருக்கும். அந்த மிஷின் வந்து ஃபுல்லாகவே நசுங்கி இது பண்ணிடும். அது வந்து பார்ட்ஸாக
டெஸ்ட்ராய் பண்ணிடும். அதான் வந்து சொல்றாங்க. அத வந்து இது வந்து கேமிங் தான் சொல்லிட்டு. இதுக்கப்புறம் வந்து தான் நம்ம வந்து இந்த இதெல்லாம் பார்க்க போறோம். அதாவது டாஸ்க்லாம் பார்க்க போறோம். இங்க பார்த்தீங்கன்னா, அந்த இதெல்லாம் குடுத்துருக்காங்க. ஆ இப்போ வந்து வியூ சைடு குடுக்கலாம். வியூ சைடுனா இதோட படிச்சு பார்த்துட்டு ஆ சைட் அதாவது இது வந்து முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லிர்றாங்க. ஆன்சர்னா எப்டி எப்டிலாம் இருக்கும் கொஷின்க்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இப்போ வந்து நம்ம ரியலாவே பண்ணி பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி வந்து இது ஒரு கீ ஆன்சர் மாரி. ஆனா, இப்போ நம்ம வந்து ரியலா பண்ணி பார்க்கணும். அத எப்டி பண்ணி பார்க்கலாம்னு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே. இப்போ வந்து இது டே 1 டாஸ்க்கு நேத்து. இப்போ வந்து டே 2 வந்து இது. ஆனா நான் இது நாளைக்கு சொல்றேன். இப்போ இந்த டே 1 டாஸ்க் எப்படி பண்ணலான்ட்டு. பிசி சைடுனா இந்த சைடு ஒரு சைடு வரும். எக்ஸாம்பிள் இங்க ஒரு சைடு மாரி இருக்கும். டே 1 சைடு. இப்போ இதுதான் வந்து இப்போ வந்து இந்த சைடுல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆன்சர் எப்படின்னு கண்டுபிடிச்சு ரிப்போர்ட் பண்ண போறோம். ஆஃப்டர் ஃபைண்டிங் சாண்டாக் அக்கவுண்ட் வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் கம்பெனி அப்படின்றாங்க. பொசிஷன் கம்பெனி 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 பில்ட் கம்பெனி கம்பெனி ஆர்டர்ஸ் பொசிஷன் இந்த கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. இதாக இருந்தால் நம்ம பிடிச்சி கொஞ்சம் கஷ்டம் தான். ஃபைண்டிங் த சாண்டா அக்கௌண்ட் வாட் இஸ் த பொசிஷன் இந்த கம்பெனி அப்படின்றாங்க. இது என்ன பொசிஷன் கம்பெனின்னு சொல்கிறாங்க. அதை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுதான் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதுதான் வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும். வெயிட் பண்ணுங்க காய்ஸ். இப்போ வந்து நம்ம அதை பார்த்துட்டு எந்த ஆன்சர்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஒன் செகண்ட் காய்ஸ். சாரி கைஸ், இது ப்ளக் பாயிண்ட் வந்து மாட்டிக்கிச்சு. அதனால வந்து மவுஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக ஒர்க் ஆகலை. ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சரி பண்ணிட்டோம். ஓகே காய்ஸ், சாரி காய்ஸ், ஃபால்ட் ஆகிடுச்சு இங்கே கொஞ்சம். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஆஃப்டர் ஃபைண்டிங் த சாண்டா அக்கௌண்ட் வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் இந்த கம்பெனி அப்படின்றாங்க. இப்போ வந்து யுவர் அக்கௌண்ட் இது வந்து வேற ஒருத்த அக்கௌண்ட். இப்போ வந்து நம்ம சாண்டா அக்கௌண்ட்டை பண்ணோம். சாண்டா அக்கௌண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, இங்கே வந்து சாண்டா அக்கௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே வந்து 1லேருந்து 20 அக்கௌண்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ட்ரைங் சேஞ்சிங் த யூசர் ஐடி த வேல்யூ ஆஃப் அட்ரஸ் பார் you will be see the web application tries to load another user information. Try different number between the value of 1 to 20 until you find the user who can have been repositionable from the temporary on the system அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து நம்ம ஐடி வந்து லெவல் இருக்கு. நான் வந்து என்னன்னா 10ன்னு போட்டு பார்க்குறேன். 10ன்னு போட்டு பார்த்தேன், வரல. ஐ திங்க் வரல தான் நினைக்கிறேன். ஒன் செகண்ட் காய்ஸ், வரல. 10ன்னு போட்டு பார்த்தாலும் வரல. 8ன்னு போட்டு பார்க்குறேன், 8ன்னு போட்டு பார்த்தாலும் வரல. என்ன ஃபால்ட்டுன்னே தெரியல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க காய்ஸ். ஒன் செகண்ட் காய்ஸ். 1 போட்டு பார்க்குறேன். ஓகே, 1ன்னு போட்டு என்ட்ரு கொடுக்குறேன். வந்துருச்சு. சாரி காய்ஸ், என்ட்ரு கொடுக்க மறந்துட்டேன். 1லேருந்து 20 போட சொன்னாங்க. 1லேருந்து 20 போட்டேன், வரவே இல்லை. இப்போ வந்து நான் வந்து 2 போட்டு என்ட்ரு கொடுக்குறேன், வரல. நான் 1 போட்டு என்ட்ரு கொடுக்குறேன், வருது. 1ல் வந்து பார்த்தீங்கன்னா சாண்டா அக்கௌண்ட்டை சொல்லியிருக்காங்க. சாண்டா அக்கௌண்ட் தானே? ஓகே, சாண்டா அக்கௌண்ட் தான். வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் பொசிஷன் இன் எ கம்பெனி? அவங்க எந்த பொசிஷன் கம்பெனிங்க? தி பாஸ். ஓகே, சாரி காய்ஸ், சாண்டாவோட இதுவாகிடுது.
தி பாஸ் காப்பி பண்ணிட்டு இங்க போய் பேஸ்ட் பண்ணுங்க தி பாஸ்ன்ட்டு சப்மிட். யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட்ன்னு வருது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கரெக்ட் ஆயிடுச்சு. இப்போ ஃபைண்ட் த ஆஃப்டர் ஃபைண்டிங் எம்சி ஸ்டாக்கர் அக்கவுண்ட் வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் த கம்பெனி அப்படின்றாங்க. இப்போ திருப்பி நம்ம வந்து இதில் போய் லிங்க் யூஆர்எல்ல மாற்றணும். 2 என்ட்ரு கொடுங்க, வரல. 3 மிஸ்டர் ஸ்டாக்கர் எம்சி ஸ்டாக்கர் அவங்க என்னன்னா பில்டர் மேனேஜர். ஓகே, பொசிஷன் அவங்க வந்து பில்டர் மேனேஜரில் இருக்காங்க. பில்டர் மேனேஜர்னா அந்த கிஃப்ட்லாம் வந்து பில்ட் பண்ணுறது, அவங்க தான் பில்டர் மேனேஜர். ஓகே, யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஆஃப்டர் ஃபைண்டிங் த அக்கௌண்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டெம்பரரிங் வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் இந்த கம்பெனி. ஆஃப்டர் ஃபைண்டிங் த அக்கௌண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் போக போக உங்களுக்கு ரொம்ப புரியும். எனக்கே இதான் நான் ஃபஸ்ட்டு டைம் வீடியோ எடுக்கும்போது அப்படியே நான் பண்ணி பார்க்குறேன். அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். வெயிட் பண்ணி பார்த்துக்கோங்க கைஸ், ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து கற்றுக்க முடியும் நிறைய. ஆஃப்டர் ஃபைண்டிங் த அக்கௌண்ட் ரெஸ்பான்சிபிள் ஆஃப் த டெம்பரரிங் வாட் இஸ் தேர் பொசிஷன் ஆஃப் இந்த கம்பெனி. பொசிஷன் இன் கம்பெனியை வந்து பார்க்கலாம். ஐ திங்க் 4 போட்டு பார்க்குறேன், வரல. 5 user not found. ஓகே, 6 user not found. 7 8 9 9 வந்துருச்சு. இவர் என்ன பண்ணுறாரு பார்க்கலாம். ஆஃப்டர் ஃபைண்டிங் த அக்கௌண்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டெம்பரரிங் வாட் இஸ் த பொசிஷன் இன் ஏ கம்பெனி. ஓகே, ஆஃப்டர் ஃபைண்டிங் த அக்கௌண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் டெம்பரரி. ஓகே ஓகே. இப்போ என்னன்னா, அதாவது நம்ம வந்து 1 2 பார்த்தோம், 1 3ல பார்த்தோம் பில்டு மேனேஜர் தான். 4 5 6 7னா அவங்க வந்து யூசர்ஸ் இல்லை. அதனால என்ன ஆஃப்டர் ஃபைண்டிங் அக்கௌண்ட் இன்னொரு அக்கௌண்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க சொன்னாங்க. அது வந்து நம்ம வந்து இவர் வந்து மிஸ்செஃப் மேனேஜராக இருக்கார். அதில் வந்து இதில் வந்து நான் காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுக்குறேன். இது ஒரு குஸ் மாதிரி தான் நடத்துகிறாங்க. இதே எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குது. அதனால் வந்து சீக்கிரமாக நான் கற்றுக்கணும். அதுவும் இல்லாமல் அப்படியே நான் எடுத்து வீடியோ போடுறேன், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் வந்து வாட் இஸ் த ரிசர்வ்டு ஃப்ளாக் வென் எம்சி ஸ்கில்டி ஃபிக்ஸ்டு த இன்வெர்டர் மேனேஜர் சிஸ்டம். ஓகே, இன்வெர்டர் மேனேஜர் சிஸ்டம்னா இது இருக்கு எஸ்கியூ சேஞ்ச் அப்படின்ட்டு. வாட் இஸ் த ரிசீவ்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சம் கொடுத்துருக்காங்க. கிளிக் தி ரிட்ரீவ் பட்டன் ஆஃப் த யூசர்ஸ் ஆக்ஷன்ஸ் வில் ரோல் பேக் டு த சேஞ்ச் அலோ த toy making machines to make properly built toy again. Once all the change have been retrieved, you will be rewarded with a flag with கேன் பி என்டர்ட் பிலோ. அதாவது இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாட் இஸ் ரிசீவ்டு ஃப்ளாக் வென் எம்சி ஸ்டிக் ஃபிக்ஸ்டு த இன்வெர்டர் மேனேஜர் சிஸ்டம். இவங்க தப்பு பண்ணியிருக்காங்க. திருப்பி சரி செஞ்சு ஒரு ஃப்ளாகோட நேம் வரும், அந்த நேம் வந்து இங்கே என்ட்ரு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நான் ரிட்ரீவ் கொடுக்குறேன். எல்லாரும் ரிட்ரீவ் 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 ரிட்ரீவ். பார்த்தீங்கன்னா எம்சி ஸ்ட்ரிக்ட்லி ஆஸ் ஃபிக்ஸ்டு த இன்வெர்டர் மேனேஜர் சிஸ்டம். ஓகே, இப்போ வந்து இந்த இதுதான் இந்த ஐடி டோக்கன் காப்பி பண்ணிவிட்டு நான் இங்கே வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்தோன்னே ஆன்சர் இஸ் கரெக்டுன்னு வருது. பார்த்தீங்கன்னா ஆன்சர் கரெக்டாக ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் மோர் அபவுட் ஐடி ஆர் வெல்னரபிலிட்டி சஜஷன் டைரிங் தான் இந்த அக்கௌண்ட்டை இது பண்ணுங்கன்னாங்க. நான் நியூ டேப் கொடுத்துட்டு பார்க்குறேன். 1 செகண்ட் காய்ஸ், வெயிட் பண்ணுங்கள். இது வந்து சப்ஸ்கிரைப் அதாவது நீங்கள் ரொம்ப யூஸ் அதிகமாக பாத்வே, அட்டாக் பாக்ஸ், ஃபாஸ்ட் மிஷின்ஸ், இப்போ டெக்னாலஜி இதுவாக இருக்குல்ல, அதாவது
அப் டு டேட்ல இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இதுல வந்து புதுசு புதுசா கண்டுபிடிச்சு இது பண்ணது வந்து உங்களுக்கு குடுக்குறாங்க. அத நீங்க வந்து சம் அமௌண்ட்ஸ் கட்டணும். அது வேணான்னா விட்டுருங்க. வேணும்னா நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. சப்ஸ்கிரைப்டு ஒன்லி யூஸ் பண்ணலாம். நான் இது வேணான்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து ஆ சரி நான் இத பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும். கம்ப்ளீட் பண்ணிட்டு அவ்வளதான் கரெக்ட் ஆன்சர். நான் பார்த்துட்டேன். அவ்வளதான். இது எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து டாஸ்க் ரிலீஸ்ட் ஈச் டே வித் பர்சன் ஆல்ரெடி. பட் ஸ்டில் கைட் வித் வாக் த்ரூஅவுட் வீடியோஸ். கம் பேக் டுமாரோ ஃபார் 2 டே டாஸ்க். அதாவது டெய்லியும் இது மாரி நடக்கும். அத வந்து நீங்க வந்து டெய்லியும் வந்து இது மாரி டாஸ்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து நான் டெய்லி வந்து உங்களுக்கு நான் வந்து ஆ இது பண்றேன். அதாவது வீடியோ எடுத்து போடுறேன். இத வந்து இ இ இது வந்து ஓரளவுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, நானே இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைமா நான் இது யூஸ் பண்றேன். ட்ரையாக்மி. இதுக்கு முன்னாடி யாருனா யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அத நானும் பார்க்குறேன். இப்ப தான் நான் ஃபர்ஸ்ட் டைமா ட்ரையாக்மி யூஸ் பண்றேன். அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது அப்படியே எடுத்து வீடியோ பண்ணனால கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆயிருக்கும். சாரி கைஸ். ஏன்னா, அடுத்த வீடியோல வந்து நான் கரெக்ட்டா யு அ வீடியோ போடுறேன். ஆ இது வந்து இது ஒரு விஷயம் மாரி இருக்கும். நீங்க இதில வந்து ஆன்ஸர் பார்த்து இதில போட வேண்டியதான் போல இருக்கு. ஓகே இது க்ளோஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸிட் ஸ்ப்ளிட் வியூ இருக்கு. இது குடுத்துட்டோம்னா எக்ஸிட் ஆயிடும். இ இவரு தான் அந்த யூடியூபர். இவரு வந்து அவங்க இந்த டாஸ்க்லாம் போடுவாரு இங்கிலீஷ்ல. ஆனா இங்கிலீஷ்ல வேணும்னா இவரது பாருங்க. ஆ தமிழ் வேணா நான் வந்து இந்த மாரி நான் டாஸ்க் வந்து டெய்லியும் நான் வீடியோவா போடுறேன். அ இந்த வீடியோல எதனா டவுட் இருந்தா கீழ கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க கைஸ். இப்போ நம்ம லாஸ்ட் டாஸ்க்ல வந்துட்டோம். இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் இது மாரி டெய்லி ஒரு டாஸ்க் குடுப்போம். நீங்க வந்து டெய்லி கம்ப்ளீட் பண்ணுங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டோனே உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டோ இது மாரி கிடைக்கும் அப்டின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்து இத பார்க்குறேன் டெய்லியும்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் குடுக்குறேன். கம்ப்ளீட் குடுத்தோனே பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் ஆக மாட்டேன்து. ஓகே. டாஸ்க் ரிலீஸ்ட் ஈச் டேஸ் வாஸ் ஓகே, ஓகே. இந்த டாஸ்க் வந்து டெய்லி ரிலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு வந்திருக்கு. நான் இது டிசம்பர் 1 போட்டிருக்கணும். ஆனா நான் போடல. இது வந்து டிசம்பர் 2, 3 அதனால வந்து இந்த டாஸ்க் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த டாஸ்க்கும் நீங்க கம்ப்ளீட் பண்ணா தான் அந்த டாஸ்க் முடியும் போல இருக்கு. ஓகே காய்ஸ் நான் வந்து ஆ டுடே ஈவினிங் ஆவுது. இன்னொரு டாஸ்க்க நான் போடுறேன். ஆ ஃபர்ஸ்ட்டு டாஸ்க்க நான் கம்ப்ளீட்டா முடிச்சுட்டேன்னு நெனைக்கிறேன். அதனால வந்து அது டிக் ஆக மாட்டேன்து. ம். செகண்ட் டாஸ்க்கும் முடிச்சா தான் போல இருக்கு. ஓகே. நான் வந்து செகண்ட் டாஸ்க் வந்து நான் உனக்கு ஒன்னொன்னா நான் நாளைக்கு போடுறேன். அப்படி இல்லன்னா இன்னைக்கே போடுறேன். பாய் கைஸ். ஐ வில் சீ யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ.